Now, I would like to call upon our adorable nursing educator, Miss Agalyea ma'am, to deliver a talk regarding mastering documentation. Good afternoon to one and all. I am Miss Agalyea, nursing educator of A4 Hospital. First presentation ku munnadi, I want to share some moments in A4. இது எனக்கு இவ்வளோ க்ரௌட் பீப்புளுக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு A4க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் ஐம் ஹேண்ட்லிங் லாட்ஸ் ஆஃப் நர்சஸ், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த A4க்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய பொசிஷனும் வேறு. நான் வந்து ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் வேறு செக்டார்ஸ். பிகாஸ் ஆஃப் என்னோடய ஸ்பெஷாலிட்டி வேறு. ஐ எம் நியூ டு ஃபர்டிலிட்டி. ஒரு 6 months ஐ எம் லேர்னிங் ஃபர்டிலிட்டி அபவுட் 75%. பட் நவ் ஐ எம் ட்ரைனிங். நிறைய நர்சஸ் வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு பாதி அளவாவது என்னால் நல்ல பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்க முடியுது அப்படின்னு எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறைய வந்திருக்கு. அதுக்கு ஐ ரியலி தேங்க் டு A4 ஹாஸ்பிட்டல். Now move on to my topic is mastering documentation. In particularly nurses, documentation is very important in my view. ஏன்னா நிறைய எரர்ஸ் பார்க்குறோம், நிறைய மிஸ்டேக்ஸ் பார்க்குறோம். இப்போ டாக்குமெண்டேஷனில் அதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அண்ட் என்னென்னலாம் பேசிக் மிஸ்டேக் we are doing in documentation, அதுதான் நான் சொல்ல போகிறேன். Documentation is the process of communicating in written form about the essential fact of maintenance and continuing history of the patients. Documentation is very must for the patient records. இந்த பர்பஸஸ் எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன், என்ன சொல்ல வந்திருக்கா, என்ன டாக்டர் சொல்ல வராங்க, என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக. அண்ட் வந்து ஆடிட்னா இட்ஸ் லைக் மெடிக்கோ லீகல்ஸ்க்குலாம் நமக்கு வந்து ஆடிட் டைமில் அந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் வி ஆர் யூஸிங் ஃபார் த டாக்குமெண்ட்ஸ். அந்த எஜுகேஷன் பர்பஸஸ், இப்போது ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு நர்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது டீச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்ன கேசஸ் பார்த்துருக்கோம், என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதுக்காக வி ஆர் யூஸிங் தி டாக்குமெண்டேஷன் அண்ட் தி லீகல் ரெக்கார்ட்ஸ். இந்த வேல்யூஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் வி ஹாவ் டு ரிப்போர்ட் ப்ராப்பர்லி. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெடிக்கேஷன் சார்ட்டில் வி ஆர் ரிட்டர்னிங், ஒரு டைம் போடலை, ஒரு சிக்னேச்சர் போடலை, இல்லை ஒரு கரெக்டான டோஸ் எழுதலை, ட்ரக்கோட ஃபுல் ஃபார்ம் எழுதலை அப்படின்னலாம், தட் இஸ் ஆல்சோ கால் த மெடிக்கேஷன் எரர் இல்லையா. ஸோ அதுக்கு டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா வி ஹாவ் டு கம்பேர். மொதல் டைம் இது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுறோம். டாக்குமெண்டேஷன் நம்ம எப்போ கரெக்டாக ஃபில் பண்ணுறோமோ, மெயின்டைன் பண்ணுறோமோ, அப்போ தான் வி ஹாவ் டு கிவ் த ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் டு தி அனதர் பர்சன். லைக் ரெண்டாவது ஷிஃப்ட்டுக்கு வர ஸ்டாஃப்கோ இல்லை டாக்டர்ஸ்க்கோ வாட் ஆல் த மெசேஜ் வி ஹாவ் டு கன்வே, இல்லை அது வந்து டாக்குமெண்டேஷனில் தான் இருக்குது. And the nurses documents, what are the documents nurses should maintain in the case sheet பார்த்தீங்கன்னா, first medication chart, nurses administration medication. We are not at all writing anything in the medication chart. நம்ம வந்து ஆர்டர்ஸ் எழுத போகிறது கிடையாது. we are putting injections கொடுத்துட்டோம், மெடிக்கேஷன் கொடுத்துட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம், சைன் தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதான் மெடிக்கேஷன் சார்ட். அண்ட் இன்டேக் அவுட்புட் சார்ட், வைட்டல்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நர்சஸ் ரோல்ஸ். இது அட்மிஷன் ஃபார்ம். அட்மிஷன் ஃபார்மில் நம்ம எதுவும் எழுத போகிறதில்ல. வி ஹாவ் டு செக் வெதர் த பேஷண்ட்ஸோட, இப்போ வந்து பேஷண்ட் அட்மிஷன் வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நேம் கேட்கும்போது நார்மலாக வீட்டில் கூப்பிட்ற நேம் சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த நேம் எழுதிடுவோம் இல்லையா. ஸோ வி டிடன்ட் செக் த ஐடி ஆஃப் தி பேஷண்ட். அப்போது நம்ம பேஷண்ட் அட்மிஷன் வராங்க, பேஷண்ட் இப்போ கீழேருந்து அட்மிஷன் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா வி ஹாவ் டு செக் தி ஐடி ஆஃப் தி பேஷண்ட். அதுக்கு செக் பண்ணுறது நர்ஸோட வேலை அட்மிஷன் ஃபார்மில். அண்ட் ஃபில் த ஆல் த காலம்ஸ். ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, டயக்னோசிஸில் நேமில் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, இனிஷியல்ஸ் கரெக்டாக இருக்கணும், டேட் எல்லாமே. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் செக் இன் தி அட்மிஷன் ஃபார்ம். இது வந்து மிஸ்டேக்ஸ். டயக்னோசிஸில் ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது மிஸ்டேக்ஸ். அண்ட் டேட் கூட இதில் மிஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு செக் இன் தி அட்மிஷன் ஃபார்ம். இன் பேஷண்ட் டீட்டெயில்ஸ், பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நேம், ஏஜ், செக்ஸ், கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதில் வி ஹாவ் டு செக் தி ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேஷண்ட்ஸ். ஈவன் கான்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், அது எல்லாமே பண்ணியிருக்கணும். இதில் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கு. நேம், ஏஜ், செக்ஸ், யூஹெச்,
யூஹெச்ஐடி அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கு. இங்கே வந்து சில திங்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இது ரொம்ப கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் என்ன மிஸ் ஆகிருக்கு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எழுதியிருக்காங்க, நேம் எழுதியிருக்காங்க, இதில் நேஷ்னாலிட்டி, பேஷண்ட்டோட ரிலேஷன்ஷிப், இதில் நிறைய திங்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ராப்பராக டேட்டும் இல்லை, சைனும் இல்லை. And these are all the rights of the medication: right patient, right drug, right dose, right route and right time. இது அஞ்சுமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா we have to prevent the medication error. மெடிக்கேஷன் எரரில் தான் நிறைய இஷ்யூ வந்து நமக்கு நர்சஸ் சைட்லேருந்து வருது. And these are all the medication chart. இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா they are returning the date, டைம் மிஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் த டாக்டர் சிக்னேச்சர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே செக் பண்ணணும். நர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்களா, டாக்டர் சைன் பண்ணியிருக்காங்களா, டைம், டோஸ், ரூட் அண்ட் வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து எல்லாமே கேப்ஸில் எழுதியிருக்காங்களாங்கிறது வி ஹாவ் டு செக். அண்ட் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கேப்ஸில் எழுதியிருக்காங்க, டைம் எல்லாமே போட்டிருக்காங்க, சைனும் இருக்குது, நர்சஸோட சைனும் இருக்குது. அண்ட் டிபிஆர் சார்ட்டில் இப்போ வந்து இப்போது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால், இப்போது ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்னால் சம்டைம்ஸ் டெம்பரேச்சர் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பிபினா பிபி மட்டும் மானிட்டர் பண்ணுவாங்க, இல்லைனா பல்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணுவாங்க. இதில் எல்லாமே மானிட்டர் பண்ணணும். டைமு என்ன டைம் பார்த்தோம், பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் SpO2. இன் கேஸ் ஆஃப் பேஷண்ட் அண்டர் த டயபெட்டிக்னா we have to write the CBG value also. இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இதில் என்ன டேட் போட்டிருக்காங்க, 2 hours once கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க வைட்டல்ஸு, அண்ட் தி டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன், பிபி எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. அங்கே யார் பார்த்துருக்காங்கங்கிறதையும் they are mentioning. அந்த இன்டேக் அவுட்புட் சார்ட், இன்டேக் அவுட்புட் சார்ட்டில் மேஜராக நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து இப்போ வந்து 12 hours once we have to close the intake output chart இல்லையா. மார்னிங் ஷிஃப்ட் மார்னிங் 6 o'clock ஆரம்பித்தா ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் டோட்டலி 24 hours வேல்யூ எழுதணும். அது யாரும் கரெக்டாக டோட்டல் இன்டேக் அண்ட் டோட்டல் அவுட்புட் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள் என்ன ஃப்ளூயிட் எடுத்திருக்காங்க, இன்டேக், வால்யூம் எவ்வளோ, மெடிசன்ஸ் ஏதாவது தேர் ஆல் இன்க்ளூடிங் மெடிசன் ஆல்சோ, மெடிசன் எவ்வளோ எடுத்திருக்காங்க எல்லாமே போட்டு டோட்டல் இன்டேக் அண்ட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சும்மா என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ எம்எல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத தேர் நாட் மென்ஷனிங். வாட்டரும் எதுவும் ஆட் பண்ணலை, இன்ஜெக்ஷன்ஸும் எதுவும் ஆட் பண்ணலை. நர்சஸ் ரிப்போர்ட், இஃப் த பேஷண்ட் கேம் ஃபார் த அட்மிஷன்னா அட்மிஷன் என்ன டைம் வந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்காங்கங்கிறது டாக்டர்ஸ் நோட்ஸில் இருக்கும். ஆஸ் அ நர்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னா பேஷண்ட் கேம் ஃபார் தி அட்மிஷன் என்ன ரீசனுங்கிறத எழுதிடுவோம். பேஷண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஓரியன்ட் த பேஷண்ட் அண்ட் பேஷண்ட் ஓரியன்ட் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு, இப்போ ப்ரொசீஜருக்கு வந்திருக்காங்கன்னா வி ஹாவ் டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் த பேஷண்ட். பார்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோமா, ப்ரீ மெடிக்கேஷன் சொல்லிட்டோமா, இது பேஷண்ட் ஹேவிங் எனி அலர்ஜி இருக்கா, அது எல்லாமே மென்ஷன் பண்ணணும். அண்ட் வைட்டஸ் ஆல்சோ. திஸ் ஆர் ஆல் த ப்ராப்பர் நர்சிங் நோட்ஸ். அண்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு பிஃபோர் ஷிஃப்டிங் த பேஷண்ட் வந்து ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோங்கிறதையும் வி ஹாவ் டு மென்ஷன் இன் த கேஸ் ஷீட். இது மெடிக்கோ லீகல் ஃபார்ம்ஸ். இதில் வந்து ஃபார்ம் எஃப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் எஃப்பில் என்னென்னலாம் கரெக்டாக பார்க்கணுன்னா பேஷண்ட் நேம் அண்ட் டாக்டர் நேம் பார்க்கணும், டாக்டரோட சிக்னேச்சர் அண்ட் சீல் பார்க்கணும், என்ன டேட்டில் பண்ணியிருக்காங்கங்கிறது செக் பண்ணணும். அண்ட் வந்து ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டிங் இருக்கும், அங்கே எங்கே டார்க்காக பேஷண்ட் நேம் மேலேயே எழுதியிருப்பாங்க. இது கிளியராக இருக்கும். இதில் டாக்டரோட சைனும் இருக்குது, சீலும் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக எழுதியிருக்காங்க. என்ன ஸ்கேன் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் டிக் பண்ணியிருக்காங்க. And the form I, form only we have to check the patient and doctor signature and seal, date என்ன டேட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபார்ம் சி, இதுலேயும் அப்படி தான் பேஷண்ட்டோட நேம், அட்ரஸ் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி பேஷண்ட். ப்ரொசீஜர் கன்சர்னில் இப்போ அனஸ்தட்டிக் கன்சர்ன் வாங்குகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் த நர்ஸ் ஷுட் செக்னா, செக் த பேஷண்ட் நேம், ஐடி நம்பர் அண்ட் செக் த சிக்னேச்சர் ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் டாக்டர்ஸ். அந்த சைன்இன், டைம் அவுட் அண்ட் டைம் இன். சைன்இனில் என்னென்னலாம் செக் பண்ணணும்னா பேஷண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், சைட் மார்க் பண்ணியிருக்காங்களான்னு பண்ணியிருக்கணும், அனஸ்தீஷியா சேஃப் செக்லிஸ்ட் பார்த்துருக்காங்களான்னு பார்க்கணும், எனி அலர்ஜி இருக்காங்கிறத செக் பண்ணணும், தென் சீராலஜி இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த டைம் அவுட் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் ஆல் தி டீம் மெம்பர்ஸ் அதை செக் பண்ணிக்கணும், சர்ஜன் யாருன்னு செக் பண்ணிக்கணும், எது கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்களா, டெஸ்ட் டோஸ் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது அலர்ஜி இருக்காங்கிறதையும் வி ஹேவ் டு செக். அண்ட் சைன் அவுட்டில் நேம் ஆஃப் தி ப்ரொசீஜர், இன்ஸ்ட்ருமெண்ட் கவுண்ட் செக் பண்ணணும், அண்ட் காஸ் கவுண்ட் செக் பண்ணணும்.
அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ ஏதாவது சாம்பிள் அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஸ்பெசிமென் வந்து கலெக்ட் ஆகிருக்கா, அது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களாங்கிறது பார்க்கணும். அண்ட் ரெக்கவரிக்கு பேஷண்ட் ஹேண்டிங் ஓவர் கொடுக்கும்போது ரெக்கவரி சார்ட் ஆல்சோ கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் திஸ் ஆர் ஆல் த அனஸ்தட்டிக் கன்சர்ன். இதில் வந்து பேஷண்ட்டோட நேம், ஐடி அண்ட் ப்ரொசீஜர் நேம் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே நர்சஸ் ஷுட் செக். இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, பேஷண்ட்டோட ஐடி அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணணும். அண்ட் ஹவு டு கிவ் தி ப்ராப்பர் நர்சிங் அசஸ்மெண்ட் ஹேண்டிங் ஓவர்னு பார்த்தா சப்பார் எஸ் மீன்ஸ் சுச்சுவேஷன், வாட் இஸ் கோயிங் ஆன் பேஷண்ட் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத வி ஹாவ் டு ஐடென்டிஃபை. And background, if the background means what is the clinical background and context. இப்போ வந்து patient வந்துட்டாங்க, patient having some complaints like abdomen pain or vomiting or fever இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு we have to identify that. And assessment, what do I think the problem. இப்போ நமக்கு ஒரு query இருக்குல்ல, patient இதனால தான் வந்து ஃபீவர் இருக்குது, இதனால தான் பெயின் இருக்குங்கிறத we have to give the assessment. இப்போ பேஷண்ட்க்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணணும் இல்லையா, அதுதான் அசஸ்மெண்ட். அண்ட் ரெக்கமெண்டேஷன், வாட் வுட் ஐ ரெக்கமெண்டட், வாட் டு ஐ நீட் ஃபார் யூ. இந்த இப்போ பேஷண்ட் கேம் ஃபார் தி ஓஹெச்எஸ்எஸ்னால் இப்போ டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டாக்டர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே பேஷண்ட் கொடுத்துட்டு தென் வி ஹாவ் டு கிவ் த ப்ராப்பர் நர்சிங் கேர். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். வி ஹாவ் டு கிவ் த எஜுகேஷன். பெயினோட ஸ்கோர் அசஸ் பண்ணணும், எவ்வளோ பெயின் இருக்குங்கிறத மெஷர் பண்ணணும். And this is a sample scenario for the patient, how to write the nursing reports. Patient name is Rani, 36 years, bronchial asthma, admission காக வந்திருக்காங்க. How to give the daily report னு பார்த்தோம்னா, the patient was received for the emergency at 11 am. On the admission of the patient, general condition was fair. இதில் வந்து பேஷண்ட் வந்து டைம் சொல்லிட்டாங்க, வைட்டல் சொல்லியிருக்காங்க, டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த பேஷண்ட் வாஸ் ஹேவிங் த ப்ரீத்திங் ப்ராப்ளம். என்ன வந்து அங்கே பார்த்தோம் இல்லையா, சப்பாரில் பார்த்தோம் இல்லையா, பேக்ரவுண்டையும் சொல்லிட்டாங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆல் த மெடிசன்ஸ் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு பை த டாக்டர் ஆர் கிவன், O2 இன்ஹலேஷன் டு பி கிவன். இது வந்து டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டாக்டர் கொடுத்த அட்வைஸையும் ஃபாலோ பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ஒரு பேஷண்ட்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், வைட்டல்ஸ்லேருந்து என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்குங்கிறதையும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னெல்லாம் செக் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, செக் யூ ஹாவ் த கரெக்ட் சார்ட் பிஃபோர் பீயிங் ரிட்டன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேண்டிங் ஓவர் கொடுக்க டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா டிபிஆர் சார்ட்டில் இருக்கிறது இன்டேக் அவுட்புட் சார்ட்டில் அந்த மாதிரி மாற்றி எழுதக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு செக் தி பிஃபோர் யூ ஆர் பீயிங் ரைட்டிங். மேக் ஷுர் டாக்குமெண்ட் ரிஃப்ளெக்ட் த நர்சஸ் ப்ராசஸ் யுவர் ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டி. நர்சஸ் வந்து நோட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் ரொம்ப ஸ்டோரிலாம் எழுதாமல் கரெக்டாக என்ன பேஷண்ட்க்கு ப்ராசஸோ அதை மட்டும் எழுதினா போதும். அண்ட் வந்து கிளியர் டாக்குமெண்ட், ஷார்ட்கட்ஸில் எழுதக்கூடாது, பெரிய அப்ரிவேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TOF டெட்ராலஜி ஆஃப் வேலிட்னா TOF அப்படிலாம் எழுதக்கூடாது, ஃபுல்லாக கிளியராக எழுதணும். சார்ட் ப்ரிகாஷன்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் மெஷர் யூஸ்டு சஜஸ் த பெட் ரைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட் த ஈச் ஃபோன் கால் ஃபிசிஷியன் இன்க்ளூடிங் த எக்ஸாக்ட் டைம், மெசேஜ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ ஓரல் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லை ஃபோன் கால் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா we have to record all the things. அண்ட் டோன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சார்ட் சிம்டம்ஸ் லைக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெயின் வித்தவுட் ஆல்சோ சார்ட்டிங் வித் யூ டிட் அபவுட் இட். அதான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெயின்லாம் எழுதக்கூடாது. பேஷண்ட்க்கு என்ன சப்ஜெக்டிவ் டேட்டா அப்ஜெக்டிவ் டேட்டா சொல்லுவாங்க இல்லையா, சப்ஜெக்டிவ்னா பேஷண்ட் சொல்கிறது, அப்ஜெக்டிவ்னா நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து தான். அந்த அப்ஜெக்டிவ் டேட்டாவில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் டூஸ் எழுதணும், பேஷண்ட் சொல்கிறத வச்சு எழுதக்கூடாது. அண்ட் டோன்ட் ஆல்டர் த பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ். எதுவும் வேல்யூஸ் மாற்றி எழுதுறது அந்த மாதிரி எதுவும் ரெக்கார்ட்ஸ் வந்து ரீகரெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் டோன்ட் யூஸ் த ஷார்ட் அண்ட் அப்ரிவேஷன் ஆர் நாட் வைட்லி அக்செப்டட். டோன்ட் ரைட் த இம்ப்ரெசிவ் டிஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் த பெட் சோக்ட் ஆர் லார்ஜ் அமௌண்ட். இப்போ பேஷண்ட் ப்ளீடிங்னு வராங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் ரைட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படிலாம் எழுதக்கூடாது. எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ளீட் ஆகிருக்கு, அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ப்ளீடிங் லைக் கலராக இருக்கட்டும், எவ்வளோ ஃப்ளோ, அது எல்லாமே கேட்டு எழுதணும். தேங்க்யூ. எனி டவுட்ஸ்? ஆக்சுவலி இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ டாக்குமெண்டேஷனில் எரர் நடந்துச்சுன்னா அதனால பாதிப்பு யார் யாருக்கு இருக்குது? நர்சஸ்க்கு மட்டும்தானா?
It is not to the hospital, it is also valid to the doctor who's the consultant of the patient. So நமக்கு medical legally அந்த document ஓட validation தெரிஞ்சாதான் you are saving so many people. So right document is very important. So இதில் உங்களுக்கு எந்த doubts இருந்தாலும் you can reach us always to us.